பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாக்கா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன தேவைன்னாக்கா பணம் தேவைப்படுது. அந்த பணம் எதுக்கு தேவைப்படுனாக்கா அவங்க ஒரு பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு, மிஷினரிஸ் வாங்குறதுக்கு, அவங்களோட ஆஃபீஸு உருவாக்குறதுக்கு, அப்புறம் வேலைங்க சம்பளத்துக்கு சேர்த்துற வேலையை ஸ்டாஃப்ஸுங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணத்தை அவங்க எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணலான்னாக்கா, அவங்க பேங்க் மூலமாக அரேஞ்ச் பண்ணலாம். அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்ககிட்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இல்லை செல்ஃபாக கையில் வச்சுக்கலாம், செல்ஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணி அவங்க பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. செலெக்ஷன் ஆஃப் லைன் ஆஃப் பிஸ்னஸ். The process of launching a business begins when the entrepreneur starts thinking about a line of business which can be undertaken by him. He may consider business opportunity as per the market demand. He may go for an existing products and new products, but before taking any steps, he has to ascertain the profitability and of the business and the amount of capital investment. Having estimated the profitability, the risk involved, the entrepreneur has to decide which line of business could be desirable first. சரி, இப்போ ஒருத்தர் டக்குன்னு பிஸ்னஸ் பற்றி ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப நாளாக அப்படின்னாக்கா, முதல்ல அவர் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிப்பார். அதுக்கப்புறம் அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த ஐடியாவுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது மார்க்கெட்டில், இந்த நியூ ப்ராடக்ட்டுக்கு அப்படிலாமே யோசிப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிலாமே பார்த்து கடைசியில் தான் அவர் முடிவு பண்ணுவார். சாய்ஸ் ஆஃப் form of organization. You have read about different forms of business organization in early lesson. Now you have to choose the best form as per your requirement. Normally, small business enterprises may preferably be started in the form of sole proprietor or partnership. சரி, ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், நம்ம தனியாக ஆரம்பிக்கலாமா, சோல் ப்ரொப்ரைட்டரா இல்லை பார்ட்னர்ஷிப்பா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஏற்கனவே இருக்க லெசனில் பார்த்தோம். அது முதல்ல சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறோமா, யார் கூட சேர்ந்து, இல்லை நம்ம தனியாக பண்ண போகிறோமா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். Special care should be taken while selecting the location of the business. An entrepreneur can start business in his own premises or in a rented premises. It can be located at the marketplace, in a commercial complex, or in an industrial estate. While deciding the location, the entrepreneur should consider various factors like sources of supply, raw materials, nearness to the market, availability of labor, transportation, banking and communication facilities, etc. Factories should be preferably located near the source of raw materials and the place that is well connected with the rail and road transport facility. The retail business should be started near residential